அடுத்து மகரம் ராசி ஐயா. மகரம் வந்து சனி பகவானுடைய வீடு. ஓகேங்களா. மகரம் எப்படின்னா இது வந்து பெண் வீடு, நில தத்துவம். பட் இதோட சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு தலை, முதல உடம்பு, இல்லை மீன் உடம்பாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா நீர்லேயும் வாழ்வாங்க, நிலத்துலையும் வாழ்வாங்கன்ற மாதிரி. அதாவது இந்த மகர ராசிக்காரங்களை நீங்கள் எங்கே விட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்வாங்க. அந்த இடத்த ஆள் மாதிரியே மாறிடுவாங்க. நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு எவ்வளவு தர லோக்கலில் விட்டாலும் கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு பார்த்து இவனா அவன் அப்படின்னு இருக்கும். அப்படியே இவனை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் என்ன ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சாலும் 5 நிமிஷம் கழிச்சு பார்த்து இவனா அவன் இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக மாறிடும். அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். மெயினாக என்னன்னா என் வேலை எனக்கு நடக்கணும், அதுக்கு எப்படி என்ன மாற சொல்லி நான் மாறிடுவேன் அப்படின்றது. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னா சிலர் பச்சவந்தி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட நான் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்க மாட்டேன். இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் அது வந்து நான் வந்து சிறுமைப்படுத்தல. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் மாறிப்பேன் அப்படின்றத விட என்னால நான் ஜெயிக்கிறதுக்கு நான் மாற முடியும். அந்த மாதிரி எனக்கு இது தேவை, நான் பண்றேன், தேவை நான் இது பண்ணுவேன். இது ஒண்ணு. அந்த இடத்துக்கு எதவை நான் மாறிட முடியும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கடுமையாக உழைக்கிறது. 12 ராசிலேயே இருக்கிறதுலே ஹார்ட் ஒர்க் யாருன்னா மகரம் உழைச்சா. ஆனால் தான் மோஸ்ட்லி மகரத்தோடைய நல்ல வாழ்க்கை அப்படின்னா ஒரு 35 வயசுக்கு அப்புறம் தான் வரும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்ஸ், சினிமாவாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நிறைய பேர் மகர ராசியோ மகர லக்னத்தில் இருப்பாங்க. இல்லை அவங்களுடைய சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கும். 35 வயசு வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னுவாங்க. மேடையில் சொல்லுவாங்க 35 வயசுக்கு அவ்வளோ 35 வயசுக்கு மேலே பெரிய ஸ்டார் ஆவாங்க. அதெல்லாம் யாருன்னா மகர ராசி மகர லக்னம். இந்த மகரம் ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வீட்டில் பழகிறதா இருக்கட்டும், இல்லை வெளியே நண்பர்கள் பழகிறதா இருக்கட்டும், இந்த பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு? இவங்க வந்து மற்றவங்ககிட்ட எப்படி பழகுவாங்க? நான் சொன்னேன் அந்த அந்த இடத்துக்கு முன்னாடி அடாப்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் இப்போ எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் போயிட்டு நீ இதை சாப்பிடணும், இது இந்த இந்த இடத்துக்கு எதை மாதிரி இப்படி மாறி ஆகணும்னா அந்த சூழ்நிலைக்கு அவங்க மெர்ஜ் ஆகிடுவாங்க. அதை அப்படியே கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு போய் வேற இடத்துல வச்சுட்டு இங்கே மெர்ஜ் ஆகணும்னாலும் டக்குனு. திருமண வாழ்க்கை இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படின்னா இவங்க வெளியே பார்க்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் அந்த மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப லாயலானவங்க. இவங்களுக்கு வந்து ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து நிறைய ஆசை இருக்கும். ஆனால் அந்த எல்லா ஆசையும் ஒர்க் அவுட் ஆகுமானா அது பெரிய கேள்வி. ஆனால் இவங்களுக்கு ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப லாயலாக இருப்பாங்க. அதாவது சனி பகவான்றது லாயல்ட்டிங்க. இல்லை அவங்க என்ன குணமாக இருப்பாங்கன்னு கேட்குறேன். இவங்களுக்கு வர குணம் வந்து என்ன, இவங்களுக்கு பயங்கரமாக பணிவிட செய்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு 7ஆம் வீடு வந்து கடகம். ஸோ இவங்க மேலேயும் ஆக்சுவலி இந்த இவங்களோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களும் பாசம், இவங்களும் ரொம்ப இருக்கிற ராசிலேயே பெஸ்ட். ஆமா, இவங்களுக்கு வர ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அதாவது சார் எல்லாருக்குமே பெஸ்ட் தான் சார், ஹேண்டில் பண்ண தெரியும். இவங்களுக்கு வர 7ஆம் வீடு வந்து கடகம், பயங்கர பாசம். இதை எனக்கு இதோடைய நெகட்டிவ் என்னன்னு கேட்டாலும் நான் சொல்லுவேன். என்ன ஓவர் பாசங்க தரமா, ஓவர் பொசஷன். ஏன் அங்கே பேசல, யார் அது, இன்னும் 12 மணிக்கு மெசேஜ் அனுப்புற, இந்த கேள்வியும் கடகம் தான் கேட்கும். சரியா, நமக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுதா அது கடகமோ சிம்மமோ யாராக இருந்தால் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்போ இவர்களுக்கான தொழில் என்னையா? இவங்களுக்கான தொழில் வந்து ப்ளூ கலர் ஜாப்ஸ். அதாவது ஹெவியான ஜாப்ஸ் ப்ளூ கலர். நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யுது, அது மெக்கானிக்கல் ஷெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீ போயிட்டு ஒரு பெரிய கார் கம்பெனியில் போய் வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, உன்னோட படிப்பு உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஆனால் நீ வந்து வாட் டு சே அந்த ப்ளூ காலர் ஜாப்ஸ்ன்னு அந்த ஹெவியாக இருக்கிற வேலை. எனக்கு ஒருத்தர் வந்தார், அவர் வந்து நம்மளை ஃபோன் அடிக்கும் போது இவங்க யார் என்ன நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஓகே, நார்மலாக கடைசியாக அது யாருன்னு பார்த்தா அவரோட கம்பெனி வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னே லிஸ்ட்டாக இருக்குது. அந்த முதலாளி டேரெக்டாக கால் பண்ணார், நம்ம டேரெக்டாக பண்ணுறாரு. அவர் என்னன்னா அவரோட ராசி எடுத்து பார்த்தா அவர் மகரம். அவங்க வந்து என்னென்னா இந்த ரீசைக்ளிங், இந்த குப்பை ரீசைக்கிள் அந்த கம்பெனி, அது வெளியே குப்பை ரீசைக்கிள் பண்ணுற கம்பெனி சிறுமியாக சொல்கிறியான்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் 10,000 கோடி இருக்காரு. ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் அந்த லைனில் அந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ்ன்றது அதில் போகும்போது இவங்க பயங்கரமாக. இவர்களுக்கான தெய்வம் யாரையா? தெய்வம் வந்து சனீஸ்வரன் பகவான் தான். சனீஸ்வரன் பகவான் மங்கள சனீஸ்வரர் வழிபாடு பண்ணணும். இப்போ மங்கள சனீஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு அந்த மாதிரி போவோம். ஆக்சுவலாக மங்கள சனீஸ்வரர்ன்றது நிறைய இடத்துல இருக்குது.
அவரோட ஒய்ஃப் ஜேஷ்டா தேவி, மூத்த தேவின்னு சொல்லுவோம். அந்த ஜெயிஷ்டா தேவி இருக்கிற இடத்துல இருக்க சனீஸ்வர பகவான் எல்லாமே மகள சனீஸ்வரர். அது எல்லா பழைய கோவில்கள்லையும் இருக்கும். அங்கே போய் வழிபாடு பண்ண எந்த நாளில் பண்ணால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? சனிக்கிழமை தான். சனிக்கிழமை சனிக்கிழமை காலைல குளிகை நேரம்னு ஒன்று வரும். இந்த ஒன்று சனி உரையில பண்ணலாம், இல்லை சனிக்கிழமை காலைல குளிகை நேரம் வரும், ஒரு 6:15 அந்த மாதிரி டைமில் வரும். அந்த டைமில் போய் வேண்டுறதும். எந்த மாதிரி வேண்டுதல் பண்ணலாம் நல்லா இருக்கையா? இவங்க வந்து நிலம் வீடு அப்படின்றதுனால இவங்க அன்னதானம் பண்ணலாம். அன்னதானம். தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம். தயிர் சாதம், அதுக்கப்புறம் எள்ளு சாதம், மிளகு சாதம், இதெல்லாம் அன்னதானம் பண்ண ரொம்ப நல்லது. இப்போ அன்னதானம் பண்ணாமல் தண்ணியோட சேர்த்து பண்ணணும், அப்போ தான் அது முழுமை அடையும்.